அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா. நம்ம சேனல்ல முதல் முறையா பாத்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்று நாம் காண இருப்பது 11ஆம் வகுப்பு இயல் 2 தமிழ் இலக்கணம் டே 21. டே 20ல நம்ம 11ஆம் வகுப்பு இயல் 1 பார்த்திருப்போம். இப்போ 11ஆம் வகுப்பு இயல் 2 புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் ஒன்று சேரும் போது ஏற்படும் மாற்றங்களை தான் நம்ம புணர்ச்சின்னு சொல்றோம். இந்த புணர்ச்சி விதிகளை நாம ஏன் படிக்கணும்? இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? 1. மொழியை பிழை இல்லாமல் கற்றுக்கொள்ளுதல். 2. கொடுக்கப்பட்ட பாடலில் உள்ள பொருளை உணர்வுக்கு ஏற்ற பிரித்து அறிதல். 3. மொழியின் ஆளுமையை புரிந்து கொள்ளுதல். இப்போ நம்ம புணர்ச்சி விதிகள்ல உயிரீற்று புணர்ச்சி, அதுல முதல்ல உடம்படு மெய் புணர்ச்சி பார்க்க போறோம். உடம்படு மெய் புணர்ச்சின்னா நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்தும் வருமொழியில் உள்ள முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும் பொழுது உச்சரிக்கும் பொழுது இந்த ஒலி உடன்பாடு இல்லாமல் அங்க இடையே ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை போக்குவதற்கு ஒரு மெய் தேவை. அந்த மெய்யை தான் நம்ம உடன்படு மெய் சொல்றோம். மெய்யெழுத்துக்கள் 18ல இ இவ்வு இந்த 2 மட்டும்தான் உடன்படு மெய் புணர்ச்சியாக வரும். இப்போ உடன்படு மெய் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு காட்சி அழகு. இதை நம்ம புணர்ச்சி விதிப்படி பிரிக்கலாம். காட்சி அழகு எப்படி பிரிக்கலாம்? காட்சி கூட்டல் இ கூட்டல் அழகு. இங்க பாருங்க, நிலைமொழியோட இறுதி எழுத்தை கவனிங்க. சீன் இருக்கு. சி எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் இ. வருமொழியோட முதல் எழுத்து ஆன் இருக்கு. நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருக்கு. இங்க இடையே ஒரு இடைவெளி இருக்கா? இந்த இடைவெளியை போக்குவதற்கு இ என்னும் உடம்படுமே இங்க வருது. இது இக்கர ஈறு. அடுத்த எடுத்துக்காட்டு தீ அணைப்பான். இதை நம்ம புணர்ச்சி விதிப்படி பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். இங்க தீயை எப்படி பிரிக்கலாம்? நிலைமொழியோட இறுதி எழுத்து இத்து கூட்டல் இ. நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈனும் வருமொழியோட முதல் எழுத்து ஆ ரெண்டுமே உயிர் எழுத்து. இங்க இடைவெளி இருக்கு. இதை போக்குவதற்கு ஈ என்னும் உடம்படு மெய் வருது. இது ஈகர ஈறு. அடுத்த எடுத்துக்காட்டு கலையறிவு. கலையறிவை புணர்ச்சி படி பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? கலை குட்டல் ஈ குட்டல் அறிவு. நிலைமொழியோட இறுதி எழுத்து பாருங்க லை. லையை எப்படி பிரிக்கலாம்? இல்லு குட்டல் ஐ. லைய இல்லு குட்டல் ஐன்னு பிரிக்கலாம். இங்க வருமொழியோட முதல் எழுத்து பாருங்க ஆன் இருக்கு. நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தாகவும் வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாகவும் வந்து இடையில் உள்ள இடைவெளியை போக்குவதற்கு ஈ என்னும் உடம்படுமை வந்திருக்கு. அடுத்த எடுத்துக்காட்டு இது ஐகார ஈறு. அடுத்த எடுத்துக்காட்டு மாவிலை. மாவிலைய புணர்ச்சிப்படி எப்படி பிரிக்கலாம்? மா குட்டல் இவ்வு குட்டல் இலை. மாவை எப்படி பிரிக்கலாம்? இம்மு குட்டல் ஆ. இங்க வருமொழியோட முதல் எழுத்து பாருங்க ஈன்னு இருக்கு. நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக வந்து இங்க இடையில் உள்ள இடைவெளியை போக்குவதற்கு இவ்வு என்னும் உடம்படுமை வந்திருக்கு. இது ஆகார ஈறு. அடுத்த எடுத்துக்காட்டு பூவழகு. பூவழகை எப்படி புணர்ச்சி படி பிரிக்கலாம்? பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு. இங்க பாருங்க, பூவை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் பூன்னு பிரிக்கலாம். நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் வந்து இடையில் உள்ள இடைவெளியை போக்குவதற்கு இவ்வு என்னும் உடம்படுமை வந்திருக்கு. இது ஊகார ஈறு. அடுத்து சே இழை. இதை எப்படி பிரிக்கலாம்? சே கூட்டல் ஈ கூட்டல் இழை. சேவை எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம். இச்சு கூட்டல் ஏ. நிலைமொழியோட இறுதி எழுத்து ஏனும் வருமொழியோட முதல் எழுத்து இ ரெண்டுமே உயிர் எழுத்து. இதற்கு இடையில் உள்ள இடைவெளியை போக்குவதற்கு இ என்னும் உடம்படுமை வந்திருக்கு. அடுத்து சேவடி. இது ஏகார ஈறு. அடுத்து சேவடி. சேவடி எப்படி பிரிக்கலாம்? சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி. சேவை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம். நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் வந்து இங்க இடையில் உள்ள இடைவெளியை போக்குவதற்கு இவ்வு என்னும் உடம்படுமை வந்திருக்கு. ஏ என்ற எழுத்து வரும் பொழுது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து ஏ என்று வந்தால் அங்க ஈயும் வரும் இவ்வும் வரும். இவ்வும் வரும்.
இததான் நல்லூர் ஆசிரியர் பவனந்தி முனிவர் என்ன சொல்றாருன்னா, இ ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் பயன்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம்.